நம்ம வீட்டில் எப்போவுமே மீதமான சாப்பாட்டை தண்ணி சாதமாவோ இல்லை வடகமாவோ தான் போடுவோம். இதையே இன்னைக்கு நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக செய்வோமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி மேஜிக் கிச்சன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மீதமான சாப்பாட்டில் ஏற்கனவே தண்ணி ஊற்றி புழிஞ்சு நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ ஒரு மிக்சி ஜாரில் போட்டு 3 பல்ஸ் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். அது கூட பெரிய வெங்காயத்தை 3 பொடிசாக வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். 1/2 கப் அரிசி மாவு, 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், வரமிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா தூள், 1 கைப்பிடி புதினா கொத்தமல்லியை நல்லா பொடிசாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் அதில் சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு. இதெல்லாம் சேர்த்து இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம தண்ணி ஊற்ற வேணாம். ஏற்கனவே சாதத்துலேயே தண்ணி இருக்கிறதுனால நம்ம தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை. இல்லை உங்களுக்கு பிசைகிறப்ப கொஞ்சம் கெட்டியாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க. எனக்கு இது கரெக்டாக இருக்குது. போண்டா போடுற அளவுக்கு இருந்தால் போதும். அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதும் பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அப்போது தான் உள்ள மசாலா வேகும். இப்போ சின்ன சின்ன பீஸாக நம்ம பக்கோடா சைஸ்க்கு போட்டுக்கலாம். போட்டதும் திருப்பக்கூடாது. கலர் லைட்டாக மாறினதை திருப்பிக்கலாம். அப்போ தான் பக்கோடா பேனில் ஒட்டாமல் வரும். கலர் மாறினது இப்போ நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான், பக்கோடா ரெடி. இதை ஈவினிங் டீயோட சுட சுட இதை வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.